தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா ஜனம் தான் எனக்கு வேணும். அப்போ வந்து வாய்ஸ் இன்னும் ஹை பிச்சில் போய் என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட வருது. ஒரு கிடையாது. 5 நிமிஷம் பேசுனதுலயே அவரை வந்து கொத்து பரோட்டா மாதிரி ஆக்கிட்டாங்க. அது ஆணவம் இல்லையா? யாராவது ஒருத்தர் லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க. நான் இருக்கேன் உங்களோட. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸலன்ஸ். இது வரைக்கும் முன்னாள் முதல்வர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொன்னது கிடையாது எனக்கு நினைவு தெரிஞ்சு. இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் போங்க, துட்டு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கேட்டாக்கா ஏன் கவர்மெண்ட்னு சொல்லுங்கன்னு எந்த முதலமைச்சர் சொல்றதுன்னு எனக்கு நினைவில்லை. முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் எப்போ கரூர் போவார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். கடைசியா வந்து இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 60 நாள்ல வந்து கரூர் போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? கரூர் போனது ஒரு புறம் இருக்கட்டும். எனக்கு என்னமோ இது வந்து நேற்று அவர்களுடைய ஸ்பீச் வந்து ஒரு தேர்தல் பரப்புரை மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு என்ன ஆக்சுவலா அவர் பெரும்பாலும் திமுகவை விமர்சனம் செய்வதில் அந்த ஃபுல்லா அந்த ஸ்பீச்சில் கிட்டத்தட்ட முக்காவாசி போயிருச்சு. ரெண்டாவது, அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள், இந்த கொத்து பரோட்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா அப்படிங்கிற, அப்கோர்ஸ் அவர் ஆடியன்ஸுக்கு அவர் பேசுறாரு. அவருடைய அவர் முதலமைச்சரா போனதை விட அவரு தாவேகாவுடைய தலைவரா போயிருக்காரு அப்படிங்கிறது. தாவேகா தலைவர் இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போனதான் நான் பார்க்கிறேன். ஆரம்பத்துல அந்த கரூர் இன்சிடென்ட்டை பத்தி வந்து பேச தொடங்கி இருக்காரு. முதல் முறையா ஓபன் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன நடந்ததுங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அவர் இது நாள் வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் எனக்கு கவலை அளிக்கிறது. சிபிஐ வந்து இது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் காவல்துறை தரப்புல எங்களிடம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, பிரச்சனை வரும்னு. ஏடிஜிபி டேவிட்சன் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல திட்டவட்டமாக சொல்றாரு, டிஎஸ்பி போய் ஆர்கனைசர்ஸ் கிட்ட ஃபுல்லா அந்த கடைசி வரைக்கும் போகாதீங்க, அதுக்கு முன்னாடியே நிறுத்தி பேசிருங்க, ஏன்னா கூட்டம் வந்து அளவுக்கு மீறி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதாக அவர் சொன்னார். அப்ப எது உண்மை? அன்றைய தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி மக்களிடையே பகிரப்பட்டது. அப்போ யார் போய் சொல்றாங்க? இவர் தரப்பு நியாயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் நம்ம கரூர் இன்சிடென்ட் பத்தி விஜய் அவர்கள் ஏன் பேசல அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். இப்ப விஜய் அவர்கள் அவருடைய வெர்ஷன், அவருக்கு என்ன தகவல் வந்து பரிமாறிச்சதோ, அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்து சொல்லியிருக்கார். நான் வந்து போலீஸை நம்பிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவர் பயன்படுத்துறாரு. இல்ல அப்படின்னா காவல்துறை உங்களுக்கு எந்த விதமான ஒரு எச்சரிக்கையும் வழங்கவில்லை அப்படிதானே அர்த்தம்? அப்படிதான் அதுதானே. ஆமா, பட் அது காவல்துறை தரப்புல அந்த மாதிரி சொல்லலையே. அவங்க கிளியரா டிஎஸ்பி 2 வாட்டியும் 3 வாட்டியும் போய் ஆர்கனைசர்ஸ் கிட்ட பேசினாருன்னு தானே சொல்றாங்க. விஜய் கிட்ட பேசினாங்களாங்கிறது கிடையாது. பட் விஜய்க்கு நிச்சயமா அது தெரிவிக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஆர்கனைசர்ஸ். அவர் என்ன, விஜய் என்ன சொல்றாரு, நீங்க நினைச்சிருந்தா அந்த நிகழ்ச்சியை கூட ரத்து பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாருல. அது இன்னைக்கு சொல்லாங்க. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சிருந்தா விஜயை வந்து முடக்க பாக்குறது திமுக. அவர் வெறும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போக விடாம தடுக்கிறாங்க, அவ்வளவு பயந்துட்டாங்க திமுக அப்படிங்கிற பிரச்சாரம் போயிருக்கு. அப்படிதான் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பின்னாடி இருந்து யாரோ இயக்கன மாதிரி சொன்னாரு, இப்படி நடந்தா அப்படி ஆக்கலாம், இப்படி நடந்தா அப்படி பண்ணலாம் அப்படின்லாம் யாரோ இயக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் முன்வைக்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல கொண்டு போய் குடும்பத்தினருக்கு அரசு உத்தியோகம், அரசு வேலை கொடுக்கிறாரு. அரசு வேலை கொடுக்கலாம்னு சொல்லிடுச்சுல. நீதிமன்றம் கொடுக்கலாம்னா சட்டப்படி அதில் தவறு இல்லை. தார்மீக ரீதியாக அது சரியா என்று பார்க்க வேண்டும். மாரல் கிரவுண்ட்ஸ், அதாவது ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. என்கொயரி நடக்கிறதுல இவங்க சில பேராவது விட்னஸா இருப்பாங்க, சாட்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப போய் நீங்க ஒரு அரசு உத்தியோகம் கொடுத்துட்டீங்கன்னா, அரசு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அந்த சாட்சியம் எவ்வாறு இருக்கும்? எல்லாருமே வந்து
பதிவு பண்ணப்பட்டிருக்குல்ல சிபிஐனால யார் யாரெல்லாம் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரியாது. எல்லாரும் விஜய் CBI போயிருக்காரு, ஆதவர்ஜுனா போயிருக்காரு. இல்ல ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு இவங்க தரப்புலயும் வந்து இல்ல பதிலா இந்த கொடுத்திருக்காங்க. ஃபேமிலிஸ் குடும்பத்தினரிடையே யாராவது சிலர் இன்னும் விசாரிக்கப்பட இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? என்கொயரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல இனிமே எதுவுமே யாருக்குமே அருணா ஜெகதீசன் ஆல்ரெடி ஒரு குழு போட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு குழு போட்டாங்க. எல்லா குழுட்டும் எல்லா தகவலும் இல்ல கொடுத்தாச்சு. நான் அதுக்கு சொல்றது CBI வந்து நான் கூறுவது சிபிஐ என்கொயரி முடிந்து விட்டதா முடியவில்லையா? முடியவில்லை என்றால் இது தார்மீகரம், இது சட்ட ரீதியாக தடை இல்லை. நான் முதல்ல இருந்தே சொல்றேன், சட்ட ரீதியாக காம்பன்சேஷன் கொடுப்பது ஒரு அரசாங்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கொயரி முடிஞ்சிருச்சுங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, இது ஒரு ஆக்சிடென்டா நடந்துச்சு, இதை தடுக்கிறதுக்கு இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கலாம், எடுக்க தவறிட்டாங்க, இனிமே எடுக்கணும், ஏதோ ஒண்ணு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த வேலையை கொடுங்களேன். யார் வேணாங்கிறாங்க? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லா- இந்தியாவுல பேசுபொருளா மாறி இருக்கு. சரி இதுவரைக்கும் அரசியல் ரீதியா இந்த நிகழ்வே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். எத்தனையோ துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போ சமீபத்துல இந்த அமோனியா லீக் நடந்துச்சு இல்ல, அதுல எவ்வளவு பேர் இறந்தாங்க? 13 நபர்கள் இறந்தாங்க இல்லையா? அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசு வேலை கொடுத்தீங்களா? கள்ளச்சாராய மரணங்கள், அதுவும் அரசு தானே ஒரு விதத்துல பொறுப்பு. கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை தானே, அரசனுடைய பொறுப்பு தானே. அதுல 68 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுத்தீங்களா குடும்பங்களுக்கு? சோ நான் என்ன கேட்கறது, இது வந்து ஒரு ஆர்பிட்ரரியாக, தன்னிச்சையாக, சரி இந்த சம்பவத்துக்கு நம்ம கொடுக்கலாம், இதற்கு நாம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. சரி, இதுக்கு முன்னாடி மெரினா பீச்ல ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஏர் ஷோ போது 5 பேர் 6 பேர் இறந்தாங்க. அது வந்து நெரிசல் இல்ல, அதுல டீஹைட்ரேஷன்ல இறந்தாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்தாங்கன்னு கருத்து இருக்கலாம். பட் அதுவும் ஒரு பொது நிகழ்ச்சி. அந்த பொது நிகழ்ச்சியில இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? சோ நிச்சயமா வந்து இது கேள்விகள் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் திரு விஜய் சொன்னதுல வந்து முரண்பாடுகள், ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் முரண்பாடு இருக்கு. அத வந்து அப்போது வந்து திமுக அரசாங்கம் இருந்து அதுல ஒரு சதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் தாவேகா தரப்பினுடைய வாதம். அப்போ அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணல நீங்க. இப்போ ஒரு ஏடிஜிபி சொல்லியிருக்காரு, டிஎஸ்பி போய் சொன்னாங்க. கடந்த ஒரு 9 மாசமா 10 மாசமா டிவிகேக்கு எதிராக என்னென்ன கருத்து வந்தது அப்படிங்கறது எல்லாமே பார்த்திருக்கோம். இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதமா இருக்கட்டும், அல்லது முன்னாள் இருந்த அரசாங்கமா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சாங்க. ஆனா நம்ம கேட்டது விஜய் அவர்கள் பேசல அப்படின்னு சொல்லி. அப்போ 10 மாசம் வந்து விஜயை போட்டு தாளிச்சாச்சு. ஆனா இப்போ ஒரு தடவை பேசினோடனே அவர் பேசினதே தப்பு, எப்படி வேலை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்கறது எப்படி? பேசினது தப்புன்னு சொல்லலைங்க. நான் சொல்றது அவர் சொன்ன கருத்துக்கள். இப்போ இந்த மாதிரி கரூர் சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விசாரணை, சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை வெளியே வரும். அதுவரை எல்லாரும் பொறுமையாக காத்துக் கொண்டிருங்கள். நம் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கும். இந்த மாதிரி பொதுவா ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா யாராவது பிரச்சனை உண்டாக்க? 10 மாசம் வந்து வாய் இருக்குன்னு எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டாங்க அப்படின்லாம் கூட அவர் சொல்றாரு. கரெக்டுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த வாய் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசின நபர்கள்ல சிலர் அரசு அதிகாரிகளும் கூட. நீங்களே சொன்னீங்க, கரெக்டா? வெறும் அரசியல் தலைவர்களோ முன்னாள் அமைச்சர்களோ மட்டும் விமர்சனம் வைக்கல, அரசு அதிகாரிகளும் சொன்னாங்க. அந்த அந்த பிரஸ் மீட்ல முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. இந்த பழைய மீட்டிங்ல விஜய் எவ்வளவு லேட்டா வந்தாரு, அங்க எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒவ்வொன்னா சொன்னாங்க. சோ நான் என்ன கேக்குறேன், அவங்க மேல இப்ப நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்ல அவங்க சொன்னது பொய்யா? டிஎஸ்பி வந்து சொன்னாரு, அங்க போய் பேசாதீங்க, அதன் முன்னாடியே நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னது பொய்யா நிஜமா? நிஜம் என்றால் இப்ப நீங்க சொல்றதுக்கும் அதுக்கும் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. பொய் என்றால் ஒரு அரசு அதிகாரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பொய் சொல்லியிருக்காருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. சோ இது எல்லாமே வந்து முரணா இருக்குங்க. எதுக்காக? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில் மாதிரி தான் இருக்கே தவிர இது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா என்பதே எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லா தரப்புல ஒரு நினைவு சின்னம் வைக்கணும். அதே நேரத்துல அதெல்லாம் அரசியல் பேசியிருக்காருல்ல, அதெல்லாம் அரசியலுங்க. கள்ளக்குறிச்சியில வச்சு வைக்க போறோமா? 68 பேர் இறந்ததுக்கு கரூர்ல இறந்தவங்களை விட கள்ளக்குறிச்சியில அதிகமா இறந்திருக்காங்க. அங்க ஒரு நினைவு சின்னம் வைக்கலாமா? ஈவன் ஸ்டெர்லைட்டு கூட நினைவு சின்னம் வச்சிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது. சோ அது அரசாங்கம் செய்த ஒரு மிக கொடூர செயல்.
அங்கேயே வந்து நினைவு சின்னம் வச்சாங்களா? சோ இது வந்து ஒரு அரசியலாக்கப்படுகிறது, முழுக்க அரசியலாக்கப்படுகிறது. அதுதான் எனக்கு கவலை. முன்னாள் அமைச்சர்கள் குறித்தெல்லாம் வந்து மறைமுகமா பேசினாரு. ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்து ஓடி ஒளியிறாரு. கொத்து பரோட்டா அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பேசினாரு. இது வந்து ஜென்சி கிட்ஸுகள கவர்ற மாரியும், ஜென்சி வாக்காளர்களை கவர்ற மாரியும் இருந்துச்சு. திரைப்பட பாணியில இருந்துச்சு அப்படின்லாம் கூட திமுகவினர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததே பார்க்கறக்கு. நாம் பார்த்த அந்த வார்த்தைகள், கொத்து பரோட்டா 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு முதலமைச்சருடைய ஸ்பீச் இல்ல. சாரி, பட் இது முதலமைச்சருடைய ஸ்பீச் இல்ல. இது வந்து அந்த கட்சியில வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, பேச்சாளர்கள்னு இருப்பாங்க. அவங்க அடிச்சு நொறுக்குவாங்க. பட் ஒரு சிஎம் ஆன பிறகு, அதுவும் ஒரு முன்னாள் முதலமைச்சரை கொத்து பரோட்டா எல்லாம் நீங்க சொல்றது, அது அவ்வளவு அவ்வளவு நன்றாக மக்களிடையே மக்களே ஃபேன்ஸ் ரசிப்பாங்க. அவருடைய வாக்காளர்களும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் ரசிகர்கள் இருக்காங்கல்ல சார், அவங்க ரசிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தான் அது பேசுறாரு. ஓடி ஓடி ஓடின்னு அந்த பாட்டெல்லாம் எடுத்து விடுறாருல்ல. டாப் சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. நேத்து அவரு பேசல ஓடு ஓடு பரோட்டா ஜனநாயகமா பணநாயகமா அப்படின்னு கேட்டா ஜனநாயகம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஜனமா பணமானா ஜனம் தான் எனக்கு வேணும். அப்ப வந்து வாய்ஸ் இன்னும் ஹை பிச்சில் போய் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட வருது. அந்த கருத்தையே போட்டேன் சோசியல் மீடியால. எல்லாரும் என்ன திட்டுறாங்க, ஓ நீங்க ஓல்ட் ஃபேஷன் ஆயிட்டீங்க, ஜென்சிக்கு இதுதான் பிடிக்கும், அவர்களுடைய மொழி தான் பேசுகிறார், இளைஞர்களுடைய மொழி தான் இது அப்படின்னா, எனக்கு இளைஞர்கள் மொழி இதுவாதான் இருக்க வேண்டுமா என்பது எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா இளைஞர்கள்னா இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் உங்களுடைய அரசியல் எதிரிகளை நீங்கள் விமர்சனம் தாராளமாக செய்யலாம், ஆனால் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசக்கூடாது. இதுல என்ன சார் கொத்து பரோட்டாங்கிறதுலாம் ஏதாவது கெட்ட வார்த்தையா என்ன? இதை விட திமுகவினர், அதிமுகவினர், பாஜகவினர்லாம் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. ஏங்க திமுக நபர்கள் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டு அவங்களோட நீங்க கம்பேர் பண்ண முடியுமா? அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு இலக்கணம். இந்த கொச்சையாக பேசுவதையே கேவலமான விஷயங்களை பேசி முன்வைப்பதில் அது வந்து ஒரு முன்னுதாரணமே திமுகவினுடைய மேடை பேச்சாளர். நம்ம பார்த்திருக்கோம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். அதோட நீங்க பெஞ்ச்மார்க் பண்ணிட்டா எப்படிங்க? அவங்க பேசலையா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலையான்னு இதை விட கேவலமா எல்லாம் பேசியிருக்காங்கல்ல. அதுதாங்க சர்மா, நீங்க யாரு சார்? நீங்க சிஎம் சார். யூ ஆர் நாட் அ பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர். நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். இதுவே தாவேக்கால ஒரு பிரச்சார பிரிவை சேர்ந்தவர் பேசியிருந்தா நான் கேட்கவே போறது இல்லை. என்ன சொல்றீங்க? நான் போய் பேசினேன் 5 நிமிஷம் பேசினதுலயே அவரை வந்து கொத்து பரோட்டா மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுதான் நீங்க கன்வே பண்ற மீனிங். கரெக்டா? அது ஆணவம் இல்லையா? 5 நிமிஷம் பேச்சு நான் பேசினதுலயே ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாமே. அவரே சொல்றாரு, வெற்றி தோல்வி எல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச். எனக்கு என்ன கவலை என்றால், வாஸ் இட் சீஃப் மினிஸ்டீரியல்? இட் வாஸ் நாட். அது சீஃப் மினிஸ்டீரியலா இருக்கணுமா வேண்டாமா? அவர் ஜென்சிக்கு பேசுறாரு. நீங்க எல்லாம் வயசானவங்க, உங்களுக்கு அவுட் ஆஃப் டச் இருக்கலாம், நம்ம அவுட் ஆஃப் டச்சா இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு முதலமைச்சருடைய பேச்சில் ஒரு ஒரு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஓல்டு ஃபேஷன்னா நம்ம ஓல்டு ஃபேஷன் தான். அவ்வளவுதான். கரூர் கம்பெனி எங்க ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யாரு கண்டுபிடிக்கணும்? உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்? யார் கண்டுபிடிக்கணும் அவர் எங்க இருக்காருன்னு? இல்ல கேட்கிறேன் சர்மா, நீங்க பதில் சொல்லுங்க. யார் கண்டுபிடிக்கணும்? தமிழ்நாடு அரசு தானே கண்டுபிடிக்கணும், தமிழ்நாடு காவல்துறை தானே. அப்ப எதுக்கு இந்த மாதிரி கேள்வி? எங்க போனாருன்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், உங்க அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்கள் காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு நாளா அவர் எங்க இருக்காரு? ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்றாரு, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறாரு. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இப்ப அவரை கைது பண்ண போறீங்களா? ஜாமீன் ரத்து பண்றதுக்கு மூவ் பண்ண போறீங்களா அப்ளிகேஷன்? என்ன எதுவுமே தெரியல. இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச். அதான் நான் சொன்னேன், தேர்தலுக்கு கொடுக்கப்படும் ஒரு பிரச்சார ஸ்பீச். அதனாலதான் திமுக எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அசம்பிளில பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு சொல்லி அதுக்குள்ளேயே எழுந்து ஓடினாங்க. இதெல்லாம் ஃபேக்சுவல், கரெக்ட். நான் ஓடலன்னு சொல்லல. பட் ஒரு பிலிமி ஸ்டைல்ல அவர் சொல்றது
நிச்சயமா வந்து இது அவருடைய ஃபேன்ஸுக்கு, அவருடைய ஓட்டர்ஸ்க்கு. ரியல் தாய் மாமன் நான் தான் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. கூடுதலா யாராவது ஒருத்தர் லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்லாம் கூட பேசியிருந்தாரு. இல்ல அது வந்து ரொம்ப வரவேற்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸலன்ட் ஸ்டேட். மக்கள போய் சேரும். நாளைக்கு தைரியமா யாராவது லஞ்சம் கொடுன்னு கேட்டாங்கன்னா, பொதுமக்கள் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் நிச்சயமா வரும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து 100க்கு 100 நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் முன்னாள் முதல்வர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொன்னது கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆபீஸ் போங்க, துட்டு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, கேட்டாக்கா ஏன் கவர்மெண்ட்னு சொல்லுங்கன்னு எந்த முதலமைச்சரும் சொல்லணும்னு எனக்கு நினைவு இல்லை. ஸோ தட் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டேட். அது வரவேற்கிறேன். அந்த கரூர் பயணம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தேர்தலுக்காக மையப்படுத்தி மட்டுமே போனதாக நீங்க சொல்றீங்க. அதை தாண்டி அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாமே நடிப்பு, உண்மைத்தன்மை இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன். உண்மை இப்போ உதாரணத்துக்கு அந்த அரசு பணி சான்றிதழ்கள்லாம் வழங்கும் போது நிச்சயமா அது ஒரு எமோஷனல் இதுதான். அதுல மாற்று கருத்தே எனக்கு இல்லை. ஆனால் இந்த இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கணும்? இல்ல அரசியல்வாதியாக அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியலையா, அல்லது வார்த்தை பிரயோகம் தான் பிரச்சனையா இருக்கா, இல்ல விஜய்ங்கிற பர்சனே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கா? இல்ல 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 விஜய்ங்கிற நபர் பிரச்சனை இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், அவர் சொன்ன அந்த ஆன்டி கரப்ஷன் வந்து சூப்பரான ஸ்டேட்மெண்ட், மிகவும் வரவேற்கத்தக்கது. எனக்கு என்ன அப்படின்னா, இவர் ஒரு துயர சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக கரூர் செல்கிறார். மிக துயரமான சம்பவம். 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார். அந்த சம்பவத்துக்கு பிறகு இவர் முதல் முறையா செல்கிறார். அவர் செல்லும் போது அதற்கு தேவையான அந்த கிராவிடாஸ் ஆங்கிலத்தில் அது இருந்துதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. இது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்பீச்சினுடைய அகேஷன் கிடையாது. அதற்கான காலம் நேரம் வரும். அது நேற்று அந்த நேரம் கிடையாது. சிவசங்கரனுடைய அந்த பைட் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு வீடியோவை போட்டு இவர் எப்படி ஓடினார் பாத்தீங்களா அப்படின்லாம் வந்து பதிவுகள் போட்டிருந்தாரு. சினிமா பட பாணியில தான் இவர் வந்து பேசிட்டு போயிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நயனா நாகேந்திரனா இருக்கட்டும் அல்லது அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தெல்லாம்? எனக்கு 2 விஷயம். மீடியாவை சந்திக்கணுங்க, அதுல இருந்து அவர் கத்துக்கலாம். பட் செய்தியாளர்களே நான் சந்திக்க மாட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு போய் ஆக்ரோஷமா ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு லாங் டேர்ம் நல்லதல்ல. இப்போ மற்ற மாநிலங்கள்ல பார்க்கிறோம், முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட டெய்லி, இப்போ டி கே சிவகுமார் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பிரஸ் மீட் பண்றாரு. ரேவந்த் ரெட்டி ஒரு டெய்லி ஆல்மோஸ்ட் பிரஸ் மீட் பண்றாரு. வி.டி. சதீஷன் ஆபீஸ் வாசல்லையே வந்து ஒரு 5 கரஸ்பாண்டன்ட் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த தயக்கம்? என்ன பிரச்சனை? சரி, ஒரு விஷயத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை தப்பா கொடுத்துட்டீங்க, ஒரு கரெக்ஷன் கொடுத்துக்கங்க. யாரும் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க. யாரும் வந்து ஐயோ முதலமைச்சர் தப்பு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. பாவங்க, பரவாயில்ல, இப்பதானே வந்திருக்கிறாரு, கத்துக்கிறாரு, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆக்ரோஷமா ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை நாட்கள் அதை வந்து வரவேற்பார்கள் என்பது சந்தேகம். நேற்று கூட 2 விஜயபாஸ்கர் இருந்தாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட வந்து பேசினதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்ன மெசேஜை கொடுக்குது முழுக்க முழுக்க? ஏன்னா இப்போ இடைத்தேர்தல் வந்து அந்த தொகுதியில நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வேற இருக்கு. ஏன்னா அங்க ஒருத்தர் வழக்கு வேற போட்டிருந்தாரு. அது 31ஆம் தேதி வரைக்கும் தான் ஸ்டே. அந்த தடை உத்தரவு வந்து ஜூலை 31 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்னு நமக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடைத்தேர்தல் 6 மாதத்திற்குள் நடைபெறும். இந்த எப்போ ரிசைன் பண்ணாரோ அதுல இருந்து 6 மாதத்திற்குள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட போகிறார்களா? நிறுத்தப்பட போகிறார்கள் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இது குதிரை பேரம். அது சட்ட ரீதியாக குதிரை பேரமாக இல்லாமல் இருக்கலாம், தார்மீக ரீதியாக அது குதிரை பேரம். ஏன்னா குவிட் ப்ரோக்கோனா நான் ஒரு விஷயம் செய்யறேன், அதாவது நான் கஷ்டப்பட்டு கடுமையா உழைத்து ஜெயித்த ஒரு பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்க உங்க பார்ட்டியில டிக்கெட் கொடுத்து என்னை நிக்க வச்சு கேம்பெயின் பண்ணி ஜெயிக்க வச்சு உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களா ஆக்கி மேலும் அதிகாரத்திலோ அமைச்சராகவோ வேற ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்போ எனக்கு கொடுக்க போகிறீர்கள். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். சோ இதை செய்வாரா?
அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பொறுத்து தான் பார்க்கணும். பர்டிகுலர்லி வித் ரெஃபரன்ஸ் டு த விஜயபாஸ்கர். ஏன்னா 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ். அவங்க வந்து ஏதோ அரசியலுக்கு இப்போ போன வருஷம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை வாங்காமல் அவர்கள் இந்த பக்கம் வந்தே இருக்க மாட்டாங்க. அது இந்த உத்தரவாதம் என்னங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியல. மேபி 6 மாசம் 4 மாசத்துக்குள்ள தெரிய வரும். அப்போ இது குதிரை பேரமா இல்லையாங்கிறதும் தெரிஞ்சிடும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி சார். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates.